Hi friends, welcome to Vada Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து மைக்ரோவேவ் ரெசிபி. மைக்ரோவேவ் ரெசிபில வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஆயில் ரொம்ப கம்மியா மசால் வடை பார்க்க போறோம். மசால் வடை வந்து நம்ம ஃப்ரை தான் பண்ணுவோம். ஆனா மைக்ரோவேவ்ல கன்வென்ஷன் மோட்ல மசால் வடை வந்து சூப்பரா பேக் பண்ணலாம். அது எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வடைக்கு வந்து கடலை பருப்பு வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் கடலை பருப்பு நமக்கு ஊறினதுக்கு அப்புறமா நல்ல குவான்டிட்டி வந்து நிறைய ஆகிடும். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஊற வச்சாதான் நம்மளுக்கு வடை வந்து நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் ஒரு காஞ்ச மிளகாவும் எடுத்துருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் கொதன்னு அரைச்சிருக்கேன். நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் கடலை பருப்பு தெரியணும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா, சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மசால் வடை ப்ராசஸில் வந்து நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ஆயிலில் நீங்கள் டீப் ஃப்ரையோ பண்ணிக்கலாம் வடை. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்னன்னா மைக்ரோவேவில் ஆயில் கம்மியாக எப்படி வடை பண்ணுறதுன்னு பேக்டு வடை தான் பார்க்க போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வடையை வந்து பேக் பண்ணதுக்கு இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே எடுத்துருக்கேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணதுக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து வடை ஒட்டி வரக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக எடுக்க வரணும்னு சொல்லி நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பாலாக எடுத்து வடை ஷேப்க்கு நம்ம தட்டி வச்சிடலாம். பேக்கிங் ட்ரேல பாருங்க. இப்போ இந்த பேக்கிங் ட்ரேவை நம்ம மைக்ரோவேவ்க்குள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம கன்வென்ஷன்ல 180 டிகிரி செட் பண்ணிக்கலாம். இந்த வடை ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண தேவையில்ல. கேக் பிஸ்கெட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ கன்வென்ஷன் 180 டிகிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 30லேருந்து ஒரு 35 மினிட்ஸ் வரைக்கும் நான் டைம் செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஒரு 20 மினிட்ஸ்ல நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நான் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு வடை வந்து ஓரளவுக்கு நல்ல நம்மளுக்கு மேலே ஃபுல்லாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வடை வந்து கிறிஸ்பியாக வரதுக்காக நான் மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு வடை 15 மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆகிடும். ஆனால் வந்து நம்மளுக்கு பொரிச்ச மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஆயில் அப்ளை பண்ணி இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் மைக்ரோவேவில் வைக்கலாம். இப்போ இந்த வடையை டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணதால நம்மளுக்கு வடை வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மைக்ரோவேவ்க்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி 35 மினிட்ஸ் வச்சதில் நான் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அகெயின் ஸ்டார்ட் கொடுத்துதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பேக்டு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஆயில் வந்து நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு புட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பேக் ஆகிருக்கு. ஸோ ஆயில் இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி மாதிரி உங்களுக்கு நிறைய மைக்ரோவேவ் ரெசிபிஸ் வேணும்னா மைக்ரோவேவ் பிளேலிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்டான வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.